சாய்ராம் உணவே மருந்து. வாங்க இன்றைக்கி இயற்கையான முறையில் நம்ம எப்படி சீவக்காய் ரெடி பண்ணான்னு பார்க்கலாம். இப்போ அவசர காலத்தில் எல்லாம் ஷாம்பு வாங்கி போட்டுட்டு எல்லாம் வேலைக்கெல்லாம் கிளம்புறவங்க, ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷாம்பு போட்டுறீங்க. அது கண்ணுக்கு ஆபத்து, தலைக்கு ஆபத்து. பொடுகு தொல்லையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சீவக்காய் அரப்பு சேர்ந்து நம்ம பயன்படுத்தினா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், முடியும் நல்லா ஆரோக்கியமாக நல்லா வளரும், இலை நிறையெல்லாம் வராது. சின்ன வயசுலேயே இப்போ குழந்தைகளுக்கு இலை நிறை வருது. இதையும் நீங்கள் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா எதிர்காலத்தில் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க, முடியும் நிறைக்காது. இது செம்பருத்தி பூ, காஞ்ச பூவு நாங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். 2 கிலோ சீவக்காய்க்கு 200 பூந்திக்கொட்டை. பூந்திக்கொட்டை போட்டிங்கன்னா நல்லா நுரை வரும். தேய்ச்சது சீக்கிரம் நம்ம நுரை வந்ததுன்னா அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் 1/4 கிலோ வெந்தயம் போடணும் 2 கிலோவுக்கு. எல்லாம் உடைச்சி வெயிலில் காய வச்சு தான் அப்புறம் நம்ம மிஷினில் அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாள் கஷ்டப்பட்டிங்கன்னா அரைச்சி வச்சா ஒரு வருஷத்துக்கே நம்ம எப்போ வேணாலும் தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த சீவக்காய் அரப்பு தான் போட்டு வாரத்துக்கு 2 நாள் நாங்கள் தேய்ச்சி குளிப்போம். இலை நிறைய கிடையாது, பொடுகு கிடையாது. உங்களுக்கு முடி இயற்கையாகவே கருகருன்னு இருக்குது, டை அடித்த மாதிரி. நீங்கள் யூஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, குழந்தைகளுக்காவது இப்போ இருந்து கொடுத்தீங்கன்னா அவங்க எதிர்காலத்தில் டை எல்லாம் அடிக்காமல் பார்த்துக்கலாம். ஏன்னா டை அடிக்கிறதுனால எத்தனையோ நோய்கள்லாம் வருது, கண் பாதிக்குது. அப்போ செலவு பண்ணி கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் இப்போவே இதுலேருந்து குழந்தைகளுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தலைக்கெல்லாம் போட்டு குளிக்க வச்சிங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா தேய்ச்சி குளிக்கிறதா ஒரு 10 நிமிஷம் லேட்டாகும், ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் போயிட்டுங்க. இதுதான் பூந்திக்கொட்டை, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கி காய வச்சு இப்படி உடச்சிட்டிங்கன்னா உள்ள ஒரு விதை இருக்குது. அந்த விதை மிஷினில் அரையாது. இந்த தோலை மட்டும் எடுத்து நீங்கள் காய வச்சு அரைச்சிக்கணும். நகை, கவரிங் நகை, தங்க நகையெல்லாம் கழுவணுன்னா பேஸ்ட்டு போட்டு கழுவாதீங்க. இந்த ஒரு கொட்டையை வாங்கி உடச்சி போட்டு நகையை ஊற வச்சு கழுவினீங்கன்னா நகை சேதாரமாகாது, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எல்லாம் காய வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு மிஷினில் கொண்டு நாங்கள் அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா 2-3 நாள் நல்லா காஞ்சதுன்னா மிஷினில் ஒட்டாமல் நல்லா தூள் நல்லா பொடியாக நல்லா இருக்குது. காய போட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கெல்லாம் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், முயற்சி பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நல்லா இருக்குது. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.